Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா chicken cutlet எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த chicken cutlet ரெசிபி ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி கூட. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். chicken cutlet செய்யறதுக்கு கடாயில தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் போல சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1/2 கப் வெங்காயமா சின்ன கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு பச்சை மிளகாவை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்து அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை வேக வச்சு அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அந்த வெங்காயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ இது மேலே கோட்டிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு எக் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் போல் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கோட்டிங்க்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க இந்த கட்லெட் ஸ்டஃப்பை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து அதை பால் மாதிரி பிடிச்சி அதை லைட்டாக நடுவில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சைட்லலாம் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த எக்லேயும் பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணி எடுத்து ஆயிலில் போட்டுடலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த எக்கில் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து அப்படியே பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி இது மேலே எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக இதை நல்லா கோட் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சிடலாம். பிரெட் க்ரம்ஸ் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மற்ற இருக்க கட்லெட் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா சூடு பண்ணி வச்சுருக்க ஆயிலில் இந்த மாதிரி ஒன்றா போட்டுக்கலாம். ஆயில் சூடு பண்ணும்போது ஹையில் வச்சுட்டு அப்புறமா இதை ஸ்லோ பண்ணிவிட்டு கட்லெட் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட்லெட் ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒன் சைடு இது நல்லா வெந்ததுமே இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கட்லெட் எல்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் கலர் வந்ததுமே இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த கட்லெட் ரெசிபி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வரும். இப்போ இது நல்லா கலர் வந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக 2 சைடுமே நல்லா வெந்திருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.